நான் தான் உங்க மோவானா. மூத்துனாய்ங்கிற அழகான தீவுல நாங்க இருக்கோம். என் அப்பா தான் இந்த தீவோட ராஜா. ஆனா என் பாட்டியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களுக்கு தினமும் சுவாரஸ்யமான கதைகளை சொல்லுவாங்க. எப்பயும் போல இன்னைக்கு கதை சொல்லும்போது, முதல்ல இந்த பூமியில கடல் மட்டும்தான் இருந்துச்சாம். அப்புறம் முதல்ல உருவான தாய் தீவு தான் டெஃபிட்டியாம். அவங்களோட இதயம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாம். அதை வச்சு பல உயிர்களை உருவாக்க முடியுமா. டெஃபிட்டியோட இதயத்தை எடுத்துட்டு போக பல மான்ஸ்டர்கள் முயற்சி பண்ணாங்களாம். அதுல ஒருத்தன் தான் மாய கொக்கி மாவி. அந்த மாய கொக்கியோட சக்தினால அவன் நினைச்ச உருவத்துக்கு மாறிக்குவானா. யாராலையும் எடுக்க முடியாத டெஃபிட்டியோட இதயத்தை தன்னோட மந்திர சக்தினால எடுத்துட்டு தப்பிக்க பார்த்தானா. ஆனா ஈகாங்கிற தீய சக்தி நடுக்கடல்ல அவனை தாக்குச்சான். அந்த சண்டையில அந்த மாய கொக்கியும் டெஃபிட்டியோட இதயமும் கடல்ல விழுந்து மூழ்கி போயிடுச்சான். சக்தி இழந்த மாவி எதிர்த்து போராட முடியாம தப்பிச்சிட்டானா. அவன் இதுவரைக்கும் எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாதான். இது நடந்து 1000 வருஷம் ஆனாலும் ஈக்காவும் மற்ற மான்ஸ்டர்களும் டெஃபிட்டியோட இதயத்தை தேடிக்கிட்டு தான் இருக்காங்களாம். டெஃபிட்டியோட இதயத்தை எடுத்தப்ப உருவான தீய சக்தி எல்லா தீவுக்கும் பரவுதான். அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆனா கண்டிப்பா யாரோ ஒருத்தர் கடல் கடந்து பவளப்பாறைக்கு போய் மாவிய கண்டுபிடிச்சு எடுத்த இதயத்தை திரும்ப வச்சு நம்ம எல்லாரையும் காப்பாத்துவாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்ட எங்க அப்பா, அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை, தீய சக்தின்னு ஒண்ணுமே இல்லவே இல்லைன்னு சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப வெளியே கேட்ட கடல் அலையோட சத்தம் அது என்ன கூப்பிடுற மாதிரியே தோணுச்சு. அதுவும் இல்லாம கடல்ல இருக்க சங்க எடுத்து விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா சங்கு கடல் தண்ணிக்குள்ள இருந்ததுனால என்னால எடுக்க முடியல. எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு கடல் எனக்காக உதவி பண்ணுச்சு. என் கூட விளையாண்டுச்சு. அப்பா வரதை தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி என்ன கரையில கொண்டு வந்து விட்டுருச்சு. அப்பா என்கிட்ட, கடல் ரொம்ப ஆபத்தானது, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது. எனக்கடுத்து இந்த தீவுல இருக்க மக்களுக்கு நீதான் தலைவி. அதனால ஒரு தலைவியா எப்படி இருக்கணுங்கிறத நான் வளர வளர எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்கிட்ட 2 செல்ல பிராணிகள் இருக்கு. ஒன்னு பேரு பூவா, இன்னொன்னு பேரு ஹெஹே. பூவா ரொம்பவே புத்திசாலி. ஆனா ஹெஹேக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு நாள் அப்பா என்ன தீவோட மலை உச்சிக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க நிறைய கற்கள் அடுக்கி இருந்துச்சு. அதை பார்த்து இது ஒரு புனிதமான இடம். இங்க இருக்க மக்களுக்காக பாடுபட்ட அத்தனை தலைவர்களும் இங்க ஒரு கல்லை வச்சிருக்காங்க. ஏன் அப்பா அவரோட அப்பான்னு பல தலைமுறையா இதை செஞ்சுட்டு வரோம். நானும் இதுல ஒரு கல்லை வச்சிருக்கேன், நீயும் வைக்கணுமோ? ஆனா அதுதான் என்னோட ஆசைன்னு சொன்னாரு. ஆனா என் பாட்டி மட்டும் ரொம்ப வித்தியாசமா உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யின்னு சொல்லுவாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் குறைகளை சொல்ல வந்திருந்தாங்க. இப்ப விளைஞ்ச தேங்காய் எல்லாம் கெட்டு போயிடுன்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வலையில மீனே மாட்டல, தீவோட எல்லா பக்கமும் போய் பார்த்தாலும் மீனே இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கு நான் கடல் கடந்து பவளப்பாறைக்கு போய் மீன் பிடிக்கலான்னு சொன்னேன். அதை கேட்டேன் என் அப்பா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கடலுக்கெல்லாம் போக கூடாதுன்னு, அது மக்களுக்கு ஆபத்து அப்படின்னு திட்டிட்டு போயிட்டாரு. நான் சோகமா இருந்ததுனால என்கிட்ட என் அம்மா, எதுக்கு உன்னை அப்பா திட்டினாருன்னு தெரியுமா? உன் அப்பாவும் கடலுக்கு போக ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. இப்படிதான் ஒரு நாள் உன் அப்பாவும் அவர் நண்பரும் மீன் பிடிக்க பவளப்பாறைக்கு போனாங்க. அப்ப நடந்த விபத்துல அவர் நண்பரை காப்பாத்த முடியல. அதனால உனக்கும் ஏதோ ஆகிடுமோன்னு பயப்படுறாரு அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் எங்க அப்பா தடுத்தாலும் கடல் என்ன கூப்பிடுறது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னால அதை கட்டுப்படுத்த முடியல. ஒரு நாள் நானும் பூவாவும் கடலுக்குள்ள போயிட்டோம். ஆனா பெரிய அலை என்னையும் என் படகையும் புரட்டி போட்டுருச்சு. எப்படியோ தப்பிச்சு கரைக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்க வந்த பாட்டி கிட்ட அப்பா சொன்னது சரிதான், கடல் ரொம்பவே ஆபத்தானது. அதனால நான் பயணத்தை விட்டுட்டு என் முன்னோர்கள் வச்ச கல்ல நானும் வைக்க போறேன்னு சொன்னேன். அதுக்கு பாட்டி சரின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள இறங்கி ஸ்டிங்ரே வகையான மீன்கள் கூட விளையாட ஆரம்பிச்சாங்க. நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த மீனோட உருவத்துல தான் வருவேன்னு சொன்னாங்க.
நான் எனக்கு புரியல பாட்டி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பாட்டி, நம்ம முன்னோர்களை பத்தி நீ கதையாதான் கேட்டிருக்க. உனக்குள்ள இருக்க கேள்விக்கு விடை கிடைக்கணும்னா நீ இந்த குகைக்குள்ள போய் அங்க இருக்க மேல தாடின்னு சொன்னாங்க. ஏன் மனசுல இருக்க பல கேள்விகளுக்கான விடை இங்க கிடைக்கும்னா, அப்படி என்னதான் இருக்கு இந்த குகைக்குள்ளன்னு ரொம்ப ஆர்வத்தோட போகும்போது